ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில் ஒரு ஆர்டர் வந்து போட்டோம். ஓகேங்களா? ஸோ என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் வந்து 1 kg வந்து 2 ஐட்டம் வாங்கணும். இதோ பாருங்கள், இது ஒரு 1 கிலோவா, அது ஒரு 1 கிலோவா, மொத்தம் 2 கிலோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடி ஃபிங்கர் வந்து வாங்கணும். அந்த லேடி ஃபிங்கர் அம்மா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாரு. ஓரளவுக்கு ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. ஓகேங்களா? 1/2 கிலோ அது பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து 1/2 கிலோ எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரூபா. அது இல்லாமல் முள்ளங்கி வந்து ஒயிட் ரேடிஷ் இருக்கு இல்லையா? இந்த ஒயிட் ரேடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவா, பட் 25 ரூபா இந்த ஒயிட் ரேடிஷ்ஷு. இந்த ப்ரைஸோடு சேர்த்தே நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் ரேடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியுதா உங்களுக்கு வீடியோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடிஷ் வந்து 1/2 கிலோவா. ஓகேங்களா? 1/2 கிலோ 25 ரூபா. அப்புறம் வந்து இந்த ஆனியனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து 92 ருபீஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் சன்லேண்ட் ஆயிலு. சரிங்களா? ஈவன் உஜாலா, இது வந்து பார்த்தீங்கன்னா உஜாலா பிரிஞ்சால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உஜாலா பிரிஞ்சால்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் எவ்வளோன்னா 1/2 கிலோ வந்து 52 ரூபா, 52 ருபீஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்சிக் பிஸ்கெட்டு. நிறைய பேர் கேட்பீங்க, கடையிலேருந்து தான் இது எல்லாமே விற்கிதே, இது எதுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நார்மலாக இந்த பார்லே ஹைடென்சிக்கு பிஸ்கெட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 100 கிராம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 100 கிராம்ஸு 30 ருபீஸ் போட்டிருக்கா. பட் நான் இதை ஆன்லைனில் வாங்கினோடனே 26 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இது ரொம்ப வருஷமாகவே இந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும். சாக்கோ சிப் குக்கீஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஒர்க் பிளேஸ்க்கு போனால் கூட இது மாதிரி பிஸ்கெட்லாம் வாங்கி ஹேண்ட்பேக்கில் போட்டு போயிடுவேன். ஃப்ரீ டைம்லலாம் சாப்பிடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த பிஸ்கெட் ஹைடென்சிக் பிஸ்கெட். என்னோட ஃபேவரட் பிஸ்கெட்ஸில் இது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பிஸ்கெட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இட்ஸ் 26 ருபீஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி இது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் சில டைமில் ட்ரெயின் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுறது. ட்ரெயினில் போகும்போதே அப்படியே வெளியே ஜன்னல் ஓரத்தில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இது மாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் ஒன்றா சாப்பிட்டு போவேன். எனக்கு இந்த பிஸ்கெட் அதுதான் ஞாபகம் வருது. இந்த பிஸ்கெட் பார்த்தோன்னே இந்த ட்ராவல் டைம் தான் ஞாபகம் வருது.